பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரெச். ஹார்ன்ஸுமே நல்ல லவுடாக இருக்குது உங்களுக்கு இந்த காரில். ஸோ ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட், ஓகே 30-35 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது. நீங்கள் ஒரு SUV வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் காம்பஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படின்னா அந்த சிட்ராயின் C5 இருக்குல்ல அது பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த VW டிகுவான் கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இந்நேரத்து இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபுல் சைஸ் SUV ஃப்ரம் VW. ஓகே, ஸோ எங்கேயுமே இந்த கார் வந்து ஜீப் காம்பஸ்க்கும் சரி சிட்ராயின் ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ்க்கான கார். இது பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவோட கிடைக்குது, அதாவது 4 வீலுக்கும் இதோடைய பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது ஒரு ஆல் வீல் டிரைவ்க்கான கார். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஆப்போனெண்ட்டாக நம்ம எந்த காரை சொல்லலாம், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு கார் என்ன கார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அல்ட்ராஸ் G4. அதுவுமே அந்த பட்ஜெட் கேட்டகரியில் தான் வருது. ஓகே, ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்டில் வருது, ஒரு 2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஆல் வீல் டிரைவ் கிடைக்குது. இந்த காருக்கும் ஆடிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோட ஃபர்தரில் தான் சொல்லுவேன். அது என்ன பேர் டிகுவான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டைகர் அண்ட் இகுவானா ரெண்டுத்தையும் சேர்த்து டிகுவான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இகுவானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரெப்டைல். ஓகே, ஸோ டைகர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி டிகுவான் அப்படின்ற அந்த பேரில் இந்த 2 லிட்டர் SUV நம்மளுக்கு இப்போ இந்த VWக்கான பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கார் பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டெரிக்க ஆரம்பிச்சிச்சு, என்னால் கண்ணு கூட ஃபுல்லாக திறக்க முடியல. ஸோ எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பாபா இதோட கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். சினிமாட்டிக். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி சொல்லிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கார் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுக்குறனால ஒரு கார் ரிலேட்டடான ஆப் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்மோ அப்படின்ற இந்த ஆப் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வீட்டில் இருந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். நீங்கள் யோசிப்பீங்க நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்பேர் பார்ட் வரைக்கும் கூட உங்களால் வாங்க முடியும். உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்ட முடியாமல் ஆக்சுவலி பிரேக் பேடை நீங்கள் மாற்றலாம், ஆனால் நீங்கள் எடுத்து போய் மாட்ட முடியாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போய் மாற்றாமல் வீட்டிலேருந்தே மாற்றக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்பர்ஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற டோர் கிராப் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு குட்டியான உங்கள் காரோட பட்டன் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். உங்கள் காரோடைய மாடலு எந்த இயரு எந்த வேரியண்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உங்கள் காருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் சொன்ன மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் கார் ஒரு இடத்துல போய் கொடுத்து அது சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வந்து சேல்ஸ் அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேறு அது வந்து மாட்டுறாங்களே அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேருந்தே போட்மோ வழியாக சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஸ்பேர் பார்ட் வரைக்கும் உங்களை வாங்க முடியும். A to Z. ஓகே, ஒரே ஆப்புக்குள்ளே A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த போட்மோ. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஸோ ஆன்லைன்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய ஸ்பேர் பார்ட் வந்து சேர்ந்துடும். எங்கேயுமே உங்களுக்கான காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ்னு வெயிட் பண்ணி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேறு பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்பை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போட்மோ அப்படின்ற இந்த பியூர் கார் பார்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸ்க்கான ஒரு ஆப். ஹே மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை மூட்டு நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக VW இங்கே அண்ணா நகருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துக்கலாம். குன் VW இங்கே அண்ணா நகருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. அப்படி இல்லைனா அம்பத்தூர்லேயுமே உங்களுக்கு இன்னொரு ஷோரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VW டிகுவான் அப்படின்னா டைகூன் அப்படின்னா VW போலோ அப்படின்னா VW வென்டோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு டெஸ்ட் டிரைவ் இல்லை புக்கிங் ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு தி ஷோரூம். அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஷோரூம்க்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு இந்த ஷோரூமில் கிடைக்கும். அண்ட் அது போக நம்ம வீடியோ மூலியமாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குட்டியான டிஸ்கவுண்ட்ஸுமே அந்த ஷோரூமில் உங்களுக்காக பண்ணி தருவாங்க நீங்கள் நம்மளோட வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இங்கேருந்து இதோடைய பானெட்டை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜின் அவங்ககிட்ட காமிச்சிடும். ஓகே, ஸோ பானெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் சட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஓகே, இந்த 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 188 bhp அண்ட் 320 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது.
மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்ட் இன்சுலேஷனுக்கான ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, ஆடிக்கும் இந்த காருக்கும் நிறைய ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதோட ஹெட்லாம்புக்கு தான் வரணும். நம்ம இந்த ஹெட்லாம்பில் உங்களுக்கு 2 LED ப்ரொஜெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மெயின் விஷயம் இல்லை. இங்கே IQ லைட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா VW IQ லைட்னு கால் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆடியோட அந்த மேட்ரிக்ஸ் LED இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி தான் உங்களுக்கு இங்கேயுமே வருது. அதாவது அந்த LED பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்க போது, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பிரைட்னஸ் வேணும்னு அதை சென்ஸ் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துக்கு மட்டும் தான் கொடுக்கும், தேவையில்லாத இடத்த போட்டு இலுமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஸோ அதை தான் இவங்க பார்த்தீங்கன்னா IQ லைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா LED-க்கான இண்டிகேட்டர்ஸ் கீழே எண்டில் வச்சிருக்காங்க. அண்ட் DRLஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை பயங்கர அக்ரெசிவ் ஆகுதுன்னு சொல்லணும். இந்த காரில் நிறைய க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரோம் வருது. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த VW-க்கான புது லோகோ, அதாவது அந்த ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டில் வச்ச VW-க்கான புது லோகோ. அகேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்ஸில் இருக்கக்கூடிய க்ரோம்ஸுமே ஃப்ரண்ட்டில் நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அது பக்கம் ஒரு கிளாஸ் பிளாக்கான ஒரு பெண்ட் கிடையாது, சும்மா ஒரு டிசைன் மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அங்கே ஃபாக்ஸ் எதுவுமே வைக்கல, ஒரு கிளாஸ் பிளாக்கான டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சென்சார்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேமரா இல்லை. இந்த காரில் ரியரில் மட்டும்தான் கேமரா வருது. ஓகே, ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சென்சார்ஸ் இந்த காரில் கிடைக்குது. அப்படியே நம்ம இதோட சைட் ப்ரெசன்ஸ்க்கு வரும்போது இதோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தலாம். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 255/55 18 inches இந்த காருக்கு பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி. இந்த காரோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 meters லென்த், 1.8 மீட்டர்ஸ்க்கான வித் அண்ட் 1.6 மீட்டர்ஸ்க்கான ஹைட். ஒரு நல்ல ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரெடியூஸ் பண்ணாமல் ஒரு 18 inch இந்த காருக்கு சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர், ஒரு சில்வர் கலரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது நீட்டாக இருக்குது. ஓஹோ அப்படின்னு இல்லைனாலுமே நீட்டாக இருக்குது இந்த அலாய்ஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ORVMs ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக உள்ளேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மே பண்ணிக்கலாம் உங்களுக்கான வியூவை. ORVMஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பட் லேம்ப்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ORVMஸ்ல அகேன் உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ்மே வச்சிருக்காங்க. ஷோல்டர் லைன் சூப்பராக ரன் ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே இங்கே இருக்கிற டோர் ஹேண்டில்ஸ்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு ரன் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குட்டியான ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே இன்டிகிரேட் ஆகி பேக் எண்டில் இருக்கிற அந்த டெயில் லேம்ப்ஸ் வரைக்கும் போகுது. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த சைட் ப்ரெசன்ஸ்க்கு அந்த அப்பீல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காரில் க்ரோம்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய லோவர் எண்டு சுற்றி ரன் ஆகுது, ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும். ஓகே, வண்டியோட லோவர் எண்ட் சுற்றி அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாசிவ் என்ட்ரிக்கான ஒரு சென்சார் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அகேன் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனுமே ஆகிடும். வெயிட் மினிட், ஓப்பனுமே ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீ நான் என்கிட்ட வச்சிருக்கேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஒரு கீழே சென்ட்ரிக்கான கார், லாக் அண்ட் பூட் ஓப்பனிங்கான ஒரு பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களாமே உங்களுக்கான கீ வெளில வரப்போகுது. ஓகே, ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் இந்த விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோவை சுற்றியுமே ஒரு க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேன் கீழ் எண்டில் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கை சுற்றியுமே ஒரு க்ரோம்ஸ் ஒன்று ரன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃப்ரண்ட் பேக் சைடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே எனக்கான ரூஃப் ரெயில்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலரில் வருது. அண்ட் பி பில்லரில் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா Volkswagen அப்படின்ற அந்த பிராண்டிங் ஒன்று இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை சுற்றி பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஃபினிஷ்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ டேங்கோட ஓப்பனிங் அந்த பக்கம் வச்சிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜுக்கு வரும்போது தான் நான் எப்படி இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. ARAI கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12.6 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் சைட் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பேக் ப்ரெசன்ஸ்க்கு வந்தேன்னா ஸோ பின்னாடி வந்தோடனே ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம், இந்த பூட்டை பார்த்துடலாம். ஏன்னா இதான் ரொம்ப பெரிய பூட். 550 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 615 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ், 615 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சைக்கிள் கூட நீங்கள் இதுக்குள்ள ஒத்துக்கி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகிக்கும். ஸோ சீட் ஸ்பிளிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-20-40 அப்படின்ற அந்த சீட் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. எனக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரொவிஷன் கிடைக்குது, ஒரு ஹுக் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகைன் எனக்கு மேலே இந்த இடத்துலையுமே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இங்கேருந்து எனக்கான இலுமினேஷன் இந்த இடத்துல கிடைக்கும் போது. ஸோ பூட் ஸ்பேஸில் எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகேன் ஒரு பார்சல் ட்ரே வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே தனியாக வச்சிட்டிங்க, அது எடுக்க முடியாது. ஸோ மேலேருந்து எதாவது எடுக்கணும் அப்படின்னு வச்சுங்க, அதாவது உள்ளேருந்து உங்களுக்கான பூட் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த பார்சல் ட்ரேல மேலே வச்சிருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் உள்ளேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பூட்டை அகேன் க்ளோஸ் பண்ணிட்டு கமிங் பேக் டு த டிசைன் லாங்குவேஜ். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிக்வான்கான பேட்சிங் உங்களுக்கு இந்த இடத்துல ஹாரிசான்டலாக வச்சிருக்காங்க. அது போக உங்களுக்கு VWக்கான பேட்சிங் அகேன் அந்த ஃபாண்ட்டில் குட்டியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபாண்ட்டுக்கு நான் பயங்கரமாக இப்போ ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கான வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸ், மேலே எனக்கான ஹை மவுண்டட் பிரேக் லேம்ப்ஸ், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆட்டான ரொம்ப குட்டி, அந்த வண்டிக்கு ப்ரொபோஷனலிட்டி இல்லாமல் ரொம்ப குட்டியாக ஒரு
கிளாஸ் பிளாக்ல ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா அந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் கேமரா உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. அகேன் கீழ் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. குரோம்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்வான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரோடைய டெய்ல் லேம்ப் பார்த்தீங்கன்னா எஸ் ஷார்ப்பரான அப்பீலில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வச்சிருக்காங்க. அகேன் எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்யூ எல்இடி ஐக்யூ லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் ஒன்று வச்சிருக்காங்க. சைட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு மாதிரியான ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட் இந்த சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருக்குது. இந்த மொத்த ப்ரொபோஷனேட்டுக்கு இந்த டெய்ல் லேம்ப் ரொம்ப குட்டியாக இருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே இதோடைய இன்டீரியர் நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு கார் ரிவ்யூ போடுவேன். அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. அதாவது கார் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் ஒரு நாலேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா இதோடைய இன்டீரியருக்கு உள்ளே வந்து நான் உட்காந்துட்டு ஹசார்ட் லைட் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த Volkswagen லோகோ அப்படியே ஃபர்ஸ்ட் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைன் 2 லைன் அங்கேருந்து வந்து அப்படியே இலுமினேட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் இந்த வியூ அப்படின்ற பட்டன் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனுக்கு உங்களால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, ஆன் பண்ணிவிட்டு ஸோ நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வெல்கம் டு Volkswagen அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 இன்ச்க்கான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமே காட்டுது. ஸோ ஸ்டார்டிங் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன், வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், டிரைவிங் டேட்டா, அசிஸ்ட் சிஸ்டம், ஆடியோ, டெலிஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் உங்களுக்கு இங்கிருந்தே பண்ண முடியும். நீங்கள் இந்த பக்கம் கூட பார்க்க வேணாம், இங்கிருந்தே பண்ண முடியும். ஸோ தட் ரோடில் இருக்கிற என்னுடைய கவனம் வந்து இந்த பக்கம் எங்கேயுமே மாறாது. ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இப்படி பண்ணிப்பேன். ஆடியோ மாற்றிக்கலாம், கால் பண்ணிங்கனாலும் இந்த டிஸ்பிளே மூலியமே மாற்றலாம். இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. பட் அகேன் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் கூட உங்களால் இதில் பார்க்க முடியும். டிபிஎம்எஸ் கூட உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ அது உங்களால் பார்த்துக்கலாம். எஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி 2 சங்கியான ஒரு நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அகேன் எனக்கான டிரைவிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹெல்ப் பண்ண போகுது இந்த இடத்துல. ஸோ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நான் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிரைவருடைய கான்சென்ட்ரேஷனை மாத்திர மாதிரியான டெக்கியான ஃபினிஷ் வேண்டவே வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட்டாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அகேன் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான நாப்ஸுமே இல்லை. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், 2 ஜோன் கூட இல்லை, 3 ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நாப்ஸுமே இல்லை. எஸ், ரொம்ப டெக்கியாக சூப்பராக இருக்குது. அதில் இலுமினேஷனுக்கான லைட்ஸ் வச்சிருக்காங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா வெறும் டச் சென்சார் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் நம்பர்ஸ் மூலியமாக பார்த்துக்கலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே ஒரு குட்டியான லைட் ஒன்று வச்சிருக்காங்க. டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ் இல்லை, ஃபேன் ஸ்பீடுக்கு அந்த லைட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் டெக்கியாக இருந்தாலும் சூப்பராக இருந்தாலும் ஃபங்கியாக இருந்தாலும் என்னுடைய கண்ணு இங்கேருந்து இங்கே போகுது நான் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ தட் அது ஒரு எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓட்டும் போது எஃபர்ட்டே எடுக்கக்கூடாது. ஈஸியாக 2 பட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபேன் ஏற்ற போகிறேன், டெம்பரேச்சர் ஏற்ற போகிறேன், இறக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு விரும்புகிற ஒரு விஷயம். எஸ், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த 2021 எராக்கு பயங்கரமாக இருக்குது. பட் எனக்கு அது நாப் கொடுத்துருக்கலாம். அது என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, உங்களுக்கு இதுவே பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா டிரைவரோட கான்சென்ட்ரேஷன் உடையக்கூடாது அப்படின்றத என்னுடைய ஃபோக்கஸாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிகரெட் லைட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் கிடைக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டு உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கல. ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் எனக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு 7 ஸ்பீட்க்கான டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் எனக்கு அங்கேருந்து கீழே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ், ஆட்டோ ஹோல்ட், ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப், அப்புறம் பார்க் அசிஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற வியூ கிடைக்க போகுது. நான் வண்டி டிரைவில் இருக்கும்போது நான் பின்னாடி இருக்க வியூ தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பார்க் அப்படின்ற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த காரில் எனக்கு டிரைவிங் மோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், மெயின் பார்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட் நான் இந்த இடத்துல மாத்திரேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு குட்டியான கிராஃபிக் டிசைனுமே கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸ்னோ டிரைவிங் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் நார்மலுக்கு வந்தீங்கன்னா நார்மலில் உங்களுக்கு ஈகோ, நார்மல், ஸ்போர்ட், இண்டிவிஜுவல் அப்படின்ற 4 டைப் ஆஃப் மெத்தட்ஸுமே உங்களுக்கு இந்த டிரைவிங் மோட்ஸில் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகேன் உங்களுக்கு எனக்கு கால் வருது, ஏர்டெல் ஸ்பேம் டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னே இந்த மாதிரி 4 பேர் வருவாங்க நம்மளுக்கு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு வெயிட் அ மினிட் ஃபார் 1 minute ஆஃப் ரோட் ப்ரொஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகேன் எனக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டிரைவிங் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபைலுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு நார்மலாக அந்த இன்ஜின்கான மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ,
ஸ்போர்ட், இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த 3 மோட்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கான டேஷில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துல என்னடா அது ஒரு பெரிய சப் இதாக வச்சிருக்காங்களா முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அந்த இடத்துலையும் ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஆனால் மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜுக்குள்ளேயும் அவங்க போட்டிருக்கிற அந்த லைனிங் தான் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு சாஃப்ட் டச்சுக்கான லைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் எதுவுமே இல்லாமல் ஒரு சாஃப்ட் டச் ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோருக்கான பாக்கெட்ஸுமே அது கொடுத்துருக்காங்க. எனக்கான ஆம்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இல்லை. ஓகே, டோர் பாக்கெட்ஸில் அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பின்னை ஹோல்டு பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருந்து அந்த கிரிப்பி ஃபங்க்ஷன் வெளில வரப்போகுது. அந்த ஹேண்ட் மாதிரியான ஃபங்க்ஷன் எனக்கு வெளில வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அது கிரிப்பியாக பிடிச்சி போகிறது, ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ண போது எனக்கு ஆட்டோ டிமிங், IRVMs இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கான பேனோராமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணதுக்கான பட்டன் வச்சிருக்காங்க. எனக்கு வெண்ட் வேணும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரெஸ் பண்ணால் எனக்கான வெண்ட் மட்டும் ஓப்பன் ஆக போகுது. ஆனால் அடிக்கிற வெயில் இந்த வெண்ட் வந்து 12:30 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணேன்னா அப்படியே நான் உள்ள அவிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கான சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் கிடைக்குது. அண்ட் அதோட மெயினான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெமரி ஃபங்க்ஷன்ஸோட வருது. பட் பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் கிடையாது, நார்மல் சீட்ஸ் தான். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்கல, நார்மல் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு டைகூன் போனாலே வென்டிலேட்டர் சீட் இல்லை, டைகூன்ல வென்டிலேட்டர் சீட் கொடுக்கல. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஸ்லாவியால தான் கொடுத்துருந்தாங்க. பட் VW கமாண்ட் வென்டிலேட்டர் சீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது கொடுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கான விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 1 touch அப் டவுன், எஸ் ஆப்வியஸ்லி. எனக்கான டோர் பேனல்ஸில் லாக் அண்ட் லாக் அப்படின்ற பட்டன். எனக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்லாம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. AC வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான டிசைனில் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் மட்டும் டேஷில் கிடைக்குது. எனக்கான க்ளவ் பாக்ஸ், கூல் க்ளவ் பாக்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணனா ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. டமார் வந்து கீழே விழாமல் சூப்பராக அது ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. அந்த ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வண்டி சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கான கேபின் லவ் சூப்பரான குவாலிட்டி ஃபீல் பண்ணுறேன். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்டடான ஸ்டியரிங், அந்த புது டைப் ஆஃப் ஸ்டியரிங் ஃப்ரம் VW. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த டிரைவர் சீட்லேயே டிரைவர் டோர்லேயே பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணனா எனக்கு பின்னாடி இருக்கிற பூட் ஓப்பன் ஆக போகுது. பட் இப்போ ஓப்பன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டிரைவர் சீட்டுக்கு எஸ் வேனிட்டி வித் லைட் சூப்பர். அகேன் இந்த இடத்துல வேனிட்டி வித் லைட் அகேன் சூப்பர். ஸோ ஆடிக்கும் இந்த காருக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அந்த டெய்ல் லேம்பில் அது போக உங்களுக்கு ஆடி Q2 இருக்குல்ல, அந்த Q2வாக இருந்தாலும் சரி, ஆக்டேவியா இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தாலும் சரி, அப்படின்னா இந்த VW டிகுவானா இருந்தாலும் சரி, 4மே பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டர் TSI தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஜினை அப்படியே 4 கார் எப்படி யூஸ் பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்க. அதாவது இந்த திண்டுக்கல் சாரதி அப்படின்னு நினைக்கிறேன் 1/4 அப்படின்னு வந்து தெரியுமா, அந்த மாதிரி வந்து VW எல்லா காருக்கும் ஒரே இன்ஜினை தள்ளுங்கிற 1/4 அப்படின்ற மாதிரி வந்து VW பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எங்கே இதோடைய பேக் சீட் போயிட்டு நமக்கான ஹெட் ரூம், லெக் ரூம் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம ஒரு டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ நம்ம ஒரு ரேப்புக்கு எடுத்துகிட்டு வரலாம். எஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். எனக்கான டிரைவர் சீட்டுக்கு உள்ளே வரதுக்கு ஒரு ஸ்கஃப் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் அந்த பக்கம் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் 2 டோர்லையுமே ஸ்கஃப் பிளேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ட்ரிமில் கிடைக்குது. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வெளில வந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி அப்படின்றனால கீ உள்ள சென்ஸ் பண்ணலாம்னால அந்த பீப் படிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். பின்னாடி போதுக்கு எதுக்காது. இதோடைய பேக் சீட்டுக்கு நான் உள்ளே வந்து உட்காந்தேன்னா இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மை காட், எனக்கான அன்றத்தை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டோ அப்படின்னு தான் சொல்லணும். அது இட்டாலியன் வார்த்தை, ஆனால் செம்ம பர்ஃபெக்டாக இந்த இடத்துல உட்காந்துருக்குது. எனக்கான அன்றத்தை நீங்களே அங்கேருந்து நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். காட்டலன்னு நான் செத்தேன். சுத்தமாக எக்ஸ்போஸ் ஆகலை. ஓகே, அன்றத்தை பக்காவாக உட்காந்துருக்குது. அப்படியே எனக்கும் அன்றத்தைக்கும் கேப்பே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கான AC கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கிடைக்குது. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Type C. அகேன் இந்த இடத்துல எனக்கு இங்கே LED லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குது அப்படின்றனால நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்குது. அண்ட் மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உங்களுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன்ஸோட கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். குத்து வச்சு உட்காருது இதுனா அர்த்தம். குத்து வச்சுனா இப்படி தானே? ஆமாம், நேராக செங்குத்தாக உட்காரணும். ஆமாம், செங்குத்தாக உட்காரணும் நினச்சிங்கன்னா இப்படி உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைனா இவ்வளோ தூரம் கூட நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம். நான் கேமரா வெளியே போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர் இது அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி இருக்க லாங் டிரைவ் அப்படிலாம் போகிறீங்கன்னா பின்னாடி சாஞ்சு உட்காரணும், அப்படிலாம் தூங்க போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆம்ரெஸ்ட் இழுத்து விட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு 3 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது வச்சுட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு பாட்டு கேட்டுகிட்டே நம்ம தூங்கினோன்னா எவ்வளோ லாங்காக வேணாலும் இந்த காரில் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் மெயினான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமான் முன்னாடி இருக்கிற ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி இருக்க டிரைவருக்கும் சரி, ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் சரி அது கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆம்பியன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 கலர் காம்பினேஷனில் ஆம்பியன்ட் லைட்டிங் வருது.
ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அகேன் இந்த இடத்துல இருக்க டோர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டியான ஒரு சாஃப்ட் லைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் கிடைக்குது. ஓகே, 4 ட்வீட்டர் அப்புறம் 4 ஸ்பீக்கர். ஓகே, மொத்தம் 8 ஸ்பீக்கர் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு அதாவது ஒரு குட்டியான ஒரு பாக்கெட் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அகேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு மேக்சின் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்பில் இருக்குது. லெக் ரூம் பற்றி நான் பேசவே வேண்டாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமான லெக் ரூம், ரொம்ப அதிகமான ஹெட் ரூம். ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் இந்த VW Tiguan அப்படியில் வண்டியில். ஸோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயினான விஷயம் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரிவ்யூ நீங்கள் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் எனக்கு தெரிய வரும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வீடியோ பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அதை போய் தொட போகிறோம். 190K இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம். அது நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். ஓகே, ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவ் மட்டும் தான் மிச்சம். டிரைவில் இதோடைய வேரியன்ட் சொல்கிறேன், இதோட கலர் ஆப்ஷன் சொல்கிறேன், இதோட டிரைவிங் ஃபீச்சர் சொல்கிறேன், சேஃப்டி பற்றி சொல்கிறேன். ஓகே, டிரைவ். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த VW Tiguanோடைய டிரைவுக்கு வந்திருக்கேன். ஸோ இதில் மெயினாக நான் இப்போ என்ன விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் உங்களுக்கு ஆட்டோ ஹோல்டு ஒன்று இருக்குது. ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நார்மலாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் வண்டி மூவ் ஆகும். இது மூவ் ஆகல, நான் டிரைவில் தான் வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து மறுபடியும் ஆக்சிலேட் பண்ணேன்னா மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு P அப்படின்ற அந்த பட்டன் ஆன் ஆகிருக்கும்னு தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குல்ல, அது நீங்கள் பிரேக்கை ஒரு 3 செகண்டுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோ ஹோல்டு வந்துடும். ஸோ பார்க் அப்படின்ற அந்த மோடில் வண்டி இருக்குது. இருந்தாலும் இங்கே இந்த பக்கம் டிரைவில் இருந்தாலும் ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் மேலே கால் வச்சா தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும் போது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் என்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நான் இங்கேருந்து நம்ம மேலே இருக்கிற ஹைவேக்கு ஏறிட்டு இந்த வண்டியோடைய வேரியன்ஸ், கலர் ஆப்ஷன், ப்ரைஸிங் அப்படின்ற இந்த 3 முக்கியமான ஃபேக்டரை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ மெயினாக இதுக்கு வருவோம். ஓகே, ப்ரைஸிங்க்கு வரும், இல்லை வேரியன்ட் வரும். அப்போ தான் எனக்கு ப்ரைஸிங் சொல்ல முடியும். ஸோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த TSI கொடுக்குறாங்க. அதாவது இன்ஜின் ஆப்ஷனும் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன், டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன், அண்ட் உங்களுக்கு வேரியண்ட்டுமே ஒரே ஒரு வேரியன்ட். ஸோ இந்த Tiguan நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் எடுத்துடலாம். என்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலகன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேரியன்ட். உங்களுக்கு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3199, அதாவது 32 lakhs எக்ஸ் ஷோரூம். நீங்கள் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 38 lakhs வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த காரை. ஸோ இந்த கார் நீங்கள் பேசிக்காக வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜீப் காம்பஸ் உங்களுடைய மைண்டில் இருக்கும். அப்படி இல்லை மஹிந்திரா அல்ட்ராஸ் G4 இருக்கும், அப்படிலாம் சிட்ராயின் C4 இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜீப் காம்பஸ் அண்ட் உங்களுக்கு மஹிந்திரா அல்ட்ராஸ் தான் அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமோட வருது. சிட்ராயின் C5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தோட வர்றது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ்க்கான கார் மட்டும் தான். இந்த காரில் உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ்க்கான சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுதான் அந்த பின்னாடி வந்து அந்த 4 மோஷன் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஆல் வீல் டிரைவ்க்கான அந்த சிஸ்டம். ஸோ உங்களுக்கு 80ல் ஒரு ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கமிங் டு த சேஃப்டி, இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷனல் பில்ட் குவாலிட்டி உங்களுடைய சேஃப்டிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 ஏர்பேக் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, 4 வீல் டிரைவ் இருக்குது அப்படின்ற அந்த ரீசனுக்காக அட்மோஸ்ட் ட்ராக்ஷன் அட் தி கார்னர்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ கமிங் டு த கார்னர்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கண்டிப்பாக பாடி ரோல்ன்றது ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு SUV நல்ல டாலாக உட்காந்துருக்குது, 1.6 meters ஆஃப் ஹைட்டில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 191 mm, அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து நல்ல எலிவேட்டடாக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காகவுமே உங்களுக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்னர் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாடி ரோல் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேலே போய்கிட்டே இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான வண்டியோடைய ஸ்டெபிலிட்டி கார்னரில் அந்தளவுக்கு இருக்க போகிறது கிடையாது. விச் மீன்ஸ் உங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வண்டி லோவராக இல்லாமல் மேலே உட்காந்துருக்குது. வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே போக 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 தான் உங்களுக்கு வண்டியோட அந்த கிரிப்பி ஃபீல் நல்லாவே இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ வண்டி மாட் பண்ணுற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி லோ பண்ணுறாங்க, வண்டி ஸ்ப்ரிங்ஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனுக்காக, பட் வண்டி ஏன் லோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ லோவராக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த கார் உங்களுக்கு நல்ல ஒரு பாடி ரோல் கொடுக்கும் போது பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நல்ல லீனியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாட் ஈவன் அக்ரெசிவ். நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு லீனியரான பவர் மோஷன் இந்த காரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 100ல் க்ரூஸ் பண்ணுறது இந்த காருக்கு ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஓகே, இட் இஸ் நாட் ஈவன் ஒரு 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 டாஸ்க் மாதிரி கிடையாது இந்த வண்டிக்கு ஒரு 100ல் போகிறதுல. 100லாம் ஈஸியாகவே இந்த கார் க்ரூஸ் பண்ணோம். NVH சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். எஸ், டயர் நாய்ஸ் லைட்டாக எனக்கு உள்ள கேபின்குள்ளே வருது, பட் அது தவிர்த்து ஓகே எனக்கு வந்து வெளில இருக்கிற நாய்ஸ் எதுவுமே உள்ளே வரல. விண்ட் நாய்ஸ் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வெளில இருக்கிற கார்ஸோட நாய்ஸும் சரி, ஹார்ன்ஸோட நாய்ஸும் சரி எதுவுமே வரல.
என்னுடைய டயரோடைய ரப்பர் ரோல் ஆகுது அந்த நாய்ஸ் மட்டும் தான் வருது. அகேன் 80க்கு மட்டும் அந்த ஸ்பீட் அலர்ட் வந்துட்டே இருக்குது. அது ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு ஸ்பீட் கைம் போட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 80க்கான அலர்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து அந்த 120ல் கண்டினியூஸ் அலர்ட்ஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்கும், அது எடுக்கிறீங்கனாலுமே எடுத்துக்கலாம். இங்கே யூட்டன் போட்டு இந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்டில் வச்சு இது ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் கொடுப்போம் 0 to 100 எவ்வளோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூட்டன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.7 meters ஆஃப் யூட்டன் ரேடியஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சூப்பர் எக்ஸப்ஷனலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் மோர் தேன் இம்ப்ரெசிவ் அப்படின்னு தான் எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ வண்டியை இங்கே வந்துடுறேன். எனக்கு இந்த ரோடு பிடிக்காது தான் ஸ்ட்ரெச் அடிக்கிறதுக்கு, பட் எனக்கு வேறு வழி தெரியல, வேறு எங்கேயுமே ரோடு கிடையாது. ஓகே, ஸோ என்ன நிறுத்திட்டு இந்த டிரைவிங் மோடில் ஸ்போர்ட், ஓகே ஸ்போர்ட்டில் போட்டாச்சு. S1 அப்படின்னு வந்துச்சா. ஸோ 3, 2, 1 அண்ட் கோ. வாட் அ டிஃப்ரென்ஸ், ஈகோக்கும் ஸ்போர்ட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். வண்டி பார்த்தீங்கன்னா 100 ஈஸியாக 100 டச் பண்ணிச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி நான் இன்னொரு ஸ்ட்ரெச் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இந்த எஸ்ஸை பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வண்டியோட கிரண்ட் ஓவராக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கேபினுக்குள்ளே பயங்கரமாக தெரியுது. பட் நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்போர்ட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கிரண்ட் எல்லாம் விரும்புறனால தான் இந்த ஸ்போர்ட் போடுவீங்க. RPM பார்த்தீங்கன்னா 2000 கீழே இறங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்குது. அகேன் சொன்ன மாதிரி அந்த பாடி ரோல் மட்டும்தான், பட் வெல் கண்டெய்ன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். 90 போயிட்டு இருக்கேன், நல்ல ஒரு பெண்டில் இருக்கேன். அந்தளவுக்கு பாடி ரோல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் எதிர்பார்த்த அளவுக்கு பாடி ரோல் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 191 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி வண்டியோடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபரான சைடில் இருக்குது. ஸோ அதனால அந்த ஹேண்ட்லிங்க்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி ஈஸியாக க்ரூசிங், லைக் ரொம்ப ஈஸி க்ரூசிங். அண்ட் மெயினான ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா VWக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாருமே நார்மலான டயர்ஸ், கேவலமான MRF அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்கும்போது, விலை அதிகமான கார்லையுமே இப்போல்லாம் நிறைய காரில் MRF நான் பார்த்து தான் இருக்கேன். ஓகே, பட் அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த காரில் ஹேண்ட் குக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயர்ஸ் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக ஹேண்டியாக வரப்போகுது. நல்ல ஒரு சங்கியான டயர், நல்ல திக்கரான டயர் உங்களுக்கு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது சஸ்பென்ஷன் வந்து இன்னுமே ஹெல்ப் பண்ணுறது அந்த டயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் எங்கேயுமே அந்த டோம் அப்படின்ற அந்த சவுண்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. 120 அந்த ஸ்பீட் அலர்ட் மட்டும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். பிரேக்கிங் அகேன் ட்ரெமெண்டஸ் பிரேக்கிங் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் டிஸ்க், பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் நான் நிறுத்த முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு பர்ஃபெக்டான 0 to 100. ஓகே, இந்த ஃபுல் சைஸ் SUV எவ்வளோ பர்ஃபெக்டாக 0 to 100 பண்ணுது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி, ஆனால் இது ஒரு ஹைவே. பட் நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன். 3, 2, 1 அண்ட் கோ. Oh my god, 6000 RPM வரைக்கும் it is like revving, like it is not even moving to the next gear. 120 ரொம்ப ஈஸி. அகேன் ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 110ல் ஒரு கார்னர். எஸ், நாட் பேட் ஃபார் SUV. அந்தளவுக்கு வந்து பாடி ரோல் இல்லை, பட் தேர் இஸ் பாடி ரோல். ஆப்வியஸ்லி SUVயில் வந்துட்டு பாடி ரோல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பிரிட்ஜோட கனெக்டில் சஸ்பென்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். வண்டியோட வெயிட் சூப்பராக இருக்குது அப்படின்னால நல்ல கிரவுண்டடாக தான் இருக்குது இந்த கார். சஸ்பென்ஷன் எஸ், உங்களுக்கு ஒரு குட்டியான ஜம்ப்க்கு அப்புறம் அகேன் அந்த ஒரு சாஃப்ட்ரான் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது இந்த காரில். அந்தளவுக்கு வாப்லினஸ்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. வண்டி ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். வண்டி பார்த்தீங்கன்னா 130 அண்ட் 140 கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஸோ எஸ், ஸ்டேபிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்டெபிலிட்டியில் பிரச்சனையே கிடையாது. கார்னர்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுச்சு. வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது மட்டும் உங்களுக்கு அந்த ஏரோட சவுண்டெல்லாம் உள்ளே வருது, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 120ல் வரக்கூடிய அந்த ஸ்பீட் அலர்ட் மட்டும் தான் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்களா ஒரு பாட்டுக்கு ஒரு கமான் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ மாண்டி, பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரெச். ஹார்ன்ஸுமே நல்ல லவுடாக இருக்குது உங்களுக்கு இந்த காரில். ஸோ ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150. ஓகே, 150லையுமே ஒரு சாலிடாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அகெயின் என்னால் ஏன் இந்த கார் வந்து 150 வரைக்கும் நல்ல சாலிடாக புஷ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் தான் சொல்லணும். பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றனால உங்களால் இந்த வண்டியை நம்பி புஷ் பண்ண முடியுது. எஸ், கம்பேர்ட் டு த அதர் VW கார்ஸ், இப்போ வரக்கூடிய கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் லைட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். VWனா கொஞ்சம் ஸ்டிஃபரான ஸ்டியரிங்ல இருந்துச்சு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ல இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, VW கார்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங்கோட வெயிட் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிட்டி டிராஃபிக்கு அது என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ஹைவே போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஹெவினஸ், இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு VW வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைசிங் சொல்லிட்டேன், கலர் ஆப்ஷன் சொல்லவே இல்லை. எஸ், கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
7 விதமான கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த கார் கிடைக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஒயிட்டில் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஆர்னிக்ஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஒரு பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஒரு சில்வர் ஒன்று, ஒரு கிரே ஒன்று, ஒரு பிளாக் ஒன்று, ஒரு ப்ளூ ஒன்று, ஒரு ரெட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 7 டைப் ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. வேரியன்ட்ஸ் ஒரே ஒரு வேரியன்ட், இன்ஜின் ஆப்ஷன் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன், ஒரே ஒரு 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ரைஸிங்க்கு நீங்கள் இந்த எஸ்யூவி பர்ஃபெக்டாக இல்லையா அப்படின்றது இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணினோம். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வண்டியை பற்றின ஐடியா இந்நேரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் அமைக்க விட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ நான் எப்போ போடுறனோ அப்போ தான் உங்களுக்கு அது உடனே வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. பை மக்காஸ். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன காரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, பை. அண்ட் மெயினாக ஒரு விஷயம், நான் ட்ராவல் vlog எடுக்கலான்னு இருக்கேன். லைக் நான் என் காரில் ட்ராவல் பண்ணுறது, அதாவது காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ட்ராவல் vlog நான் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை நம்ம இது பண்ணலாமா வேணாமா. ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் என் கார்லையும் அப்படியே சோலோவாக காரில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது நீங்கள் பார்க்கணுமா இல்லையா, அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு அதையுமே தெரியப்படுத்துங்க. ஓகே, ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளமா. எஸ், இந்த கார் ஹேண்டில் பண்ணிடும், பட் இருந்தாலும் எதுக்கு நம்ம போட்டு இறக்கிக்கலாம். ஓகே, பை.